அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம குரூப் 2 மெயின்ஸ் தேர்ட் டெஸ்ட்டோட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து டிஸ்கஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ போன வீடியோவில் வந்து அந்த செகண்ட் டெஸ்ட்டோட லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் நம்பர் 2ல் லாஸ்ட் கொஸ்டின், அதாவது ரீசனிங்கில் லாஸ்ட் கொஸ்டின், இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இமேஜை நம்ம வந்து ஒரு டைஸுக்கு கன்வெர்ட் பண்ணும் பொழுது இந்த 4 ஆப்ஷன்ல எந்த டைஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எது இதெல்லாம் பக்கத்துல இருக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் இங்க பக்கத்துல வரணும். எது இதெல்லாம் பக்கத்துல வராதுன்னு பாருங்க, அதெல்லாம் இங்க பக்கத்துல வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அது ஒன்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த சர்க்கிளும் பாருங்க பக்கத்துலேயே இல்லை, கண்டிப்பா இது ஆப்போசிட்ல தான் வரும். ஆனா இங்க பாருங்க இது பக்கத்துல இருக்கு, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கண்டிப்பா பக்கத்துல வராது மடிக்கும் பொழுது, அப்போ இதுவும் வராது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க எல்லாம் ஆப்போசிட், இதுவும் ஆப்போசிட், ஸோ அப்போ இதுவும் வராது. சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு சர்க்கிள், இந்த ஒரு பிளஸ் போட்டு டாட் வச்சது, அப்புறம் இந்த இமேஜ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 பக்கத்துல இருக்கும். அதாவது இந்த இமேஜ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும். இது ஒண்ணு, இது ஒண்ணு. சரிங்களா? ஸோ இது ஒண்ணு, இது ஒண்ணு, அப்புறம் இது ஒண்ணு, இது ஒண்ணு. சரிங்களா? ஸோ எல்லாமே டபுளா இருக்கு பாருங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு இமேஜ் சேம் இமேஜ் வந்து ஒரு சைட்ல வராது. ஸோ இங்கே பாருங்க, இதுவும் சேம் இமேஜ், இதுவும் சேம் இமேஜ். இதுல மட்டும்தான் அந்த மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். ஸோ அப்போ இதான் அதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 4. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட்டோட பார்க்கலாம். ஸோ தேர்ட் டெஸ்ட்ல டைரக்ஷன் கொஸ்டின்ஸும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வென் டயக்ராம் அந்த கொஸ்டின்ஸும் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த டைரக்ஷன் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு புள்ளியிலேருந்து தொடங்கி, எப்பயுமே தொடக்க புள்ளியை வந்து இந்த சென்டர் பாயிண்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? தொடங்கி கிழக்கு நோக்கி 15 மீட்டர் நடக்கிறார். சரிங்களா? ஸோ a man starts from a point, walks 15 meters towards east. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து இதான் 15 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 10 மீட்டர்ஸ். சரிங்களா? நீங்கள் ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எது லெஃப்ட்டில் வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ லெஃப்ட்டில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த டைரக்ஷனை பார்த்துருங்க, அப்போ லெஃப்ட் வந்து இந்த சைடு வரும். ஓகேங்களா? ஸோ 10 மீட்டர் நடக்கிறாராம், அப்போ இது வரைக்கும் 10 மீட்டர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டேர்ன்ஸ் ரைட் அகைன் அண்ட் வாக்ஸ். சரிங்களா? இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர் நடந்து மீண்டும் வலதுபுறம் திரும்பி நடக்கிறார். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பக்கம் பார்த்துருக்கீங்கன்னா, நார்த் சைட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நார்த் சைட் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வரும். சரிங்களா? இப்போ இந்த சைடு நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறீங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு வாக்கிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் இஸ் ஹி நவ் வாக்கிங். சரிங்களா? ஸோ அவர் இப்பொழுது எந்த திசையை நோக்கி செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காரு? ஸோ இது எந்த திசை? ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கிரண் மூவ் a distance of 50 meters towards the north. சரிங்களா? ஸோ இதான நார்த்து. ஸோ இது வந்து சென்டர் பாயிண்ட், இங்க இருந்தா வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? ஸோ அப்போ 50 மீட்டர் நார்த் டைரக்ஷன்ல போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து he then turned to the left. ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்ட்னா நீங்க நார்த் சைடு பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் எது வரும்னா இந்த சைடு வரும். சரிங்களா? ஸோ லெஃப்ட் அண்ட் வாக் 25 மீட்டர்ஸ். ஸோ அப்போ இது வரைக்கும் 25 மீட்டர்னு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அகைன் டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் 40 மீட்டர்ஸ். எஸ் 40. சரிங்களா? ஸோ அப்போ நீங்க இப்போ வெஸ்ட் சைடை பார்த்துட்டு இருக்கீங்க. வெஸ்ட் சைடை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எது லெஃப்ட்னா இந்த சவுத் சைடு வரும். ஸோ 40 மீட்டர்னா இங்க வரும். ஏன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் 50, அப்போ இங்க கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் தான் 40 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபைனலி he turned to the right. in which direction is he moving now? சரிங்களா? ஸோ இப்போ ரைட் சைடு திரும்புறாராம் ஃபைனலா. இப்போ இங்க வந்து நின்னதுக்கு அப்புறம், அதாவது 40 மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரைட் சைடு திரும்ப போறார். ரைட் சைடு அவருக்கு எதுவா இருக்கும்? சவுத் சைடு பார்த்து இருக்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சைடு போவார். சரிங்களா? இதுதான் அவரோட ரைட்டு. ஓகேவா? ஸோ அப்போ in which direction is he moving now? அப்போ இவர் எந்த திசையை நோக்கி நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா, போன கொஸ்டின் மாதிரி தான், இப்போ வந்து வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ மேற்கு பக்கமா அவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 103. ஓகே. a man starts from his office and goes 5 kilometer east. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷன்ல போறாரு.
then he turns to the left and again walks for 3 kilometer. ஸோ அப்போ லெஃப்ட் அப்படின்னா அவருக்கு இந்த சைடு வரும், அப்போ 3 கிலோமீட்டர் இங்கே வரும். சரிங்களா? ஓகே. அகெயின் டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 5 கிலோமீட்டர். அகெயின் வந்து லெஃப்ட் சைடு திரும்புறாரு. அப்போ இந்த சைட்லேருந்து லெஃப்ட்னு பார்க்கும்போது இங்கே வரும். அப்போ 5 கிலோமீட்டர் தானே, இதுவும் 5னா அப்போ இதுவும் 5. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்டோட நார்த் டைரக்ஷனில் எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் லைனில் இருப்பார். சரிங்களா? டேர்ன்ஸ் லெஃப்ட் வாக் 5. அட் வாட் டிஸ்டன்ஸ் இஸ் ஹி ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்? அப்போ இங்கேருந்து இப்போ இங்கே இருக்கிறார். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம், அப்போது 3 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 104. ஓகே. பிரானும் கானும் தங்கள் அலுவலகத்திலிருந்து தொடங்கி எதிர் திசையில் நடந்து ஒவ்வொருவரும் 10 கிலோமீட்டர் கடந்துள்ளனர். ஓகே, அப்படி போட்டுக்கலாமா? Pran and Khan start from their office and walk in opposite direction. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க ஆஃபீஸ் இதுதான். சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க, ரெண்டு பேரும் எதிர் திசையில். சரிங்களா? ஸோ ஒருத்தர் இந்த சைடு போகிறதா வச்சுக்கலாம், ஒருத்தர் இந்த சைடு போகிறதா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் போயிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் போட்டுக்கலாம் 10 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக. சரிங்களா? ஸோ இந்த சைடு வந்து ப்ரான்னு வச்சுக்கலாம், இந்த சைடு கிரான்னு வச்சுக்கலாம். சரி, கான். சரிங்களா? ஓகே. பிரான் வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் தூரம் நடந்துள்ளார். சரிங்களா? ஸோ இவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னா இந்த டவுன் சைடில் வரும். ஸோ 10 கிலோமீட்டர் நடந்துட்டார். சரிங்களா? அடுத்தது கான் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் நடந்துள்ளார். இப்போ இவருக்கு ரைட் ஹேண்ட் சைடுனா இங்கே வரும். சரிங்களா? அப்போ இது ஒரு 10 கிலோமீட்டர். சரிங்களா? அவர்கள் இப்பொழுது ஒருவருக்கொருவர் எவ்வளவு தொலைவில் உள்ளனர்? சரிங்களா? ஸோ அப்போ இவர் இங்க இருக்கிறாரு, இவர் இங்க இருக்கிறாரு. ஸோ ஸ்ட்ரைட் லைன்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ அப்போ இது வந்து 10 இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு 10, ஏன்னா மேலேயும் 10 இருக்கா? சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டு பேருக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ். ஆப்ஷன் டி. ஸோ அவங்க எந்த திசையில் நிற்கிறாங்களோ அதை பொறுத்து நீங்களும் அந்த திசையில் நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணி எது எனக்கு லெஃப்ட் வரும் ரைட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கொஸ்டினில் லெஃப்ட் ரைட்டை மாற்றி போட்டுட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், தீபக் வடக்கு நோக்கி 20 மீட்டர் நடக்கிறார். சரிங்களா? ஸோ இங்கேருந்து வடக்கு அப்போ 20 மீட்டர். ஓகேங்களா? ஸோ பின்னர் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர். அப்போ இவர் இந்த சைடை பார்த்துட்டு இருக்கும் பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது வரும் அப்படின்னா இந்த சைடில் வரும். இங்கே ஒரு 40 மீட்டர் வந்துட்டாராம். ஓகேங்களா? அவர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். அப்போ இப்போ இந்த சைடு பார்த்துருக்காரு, அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது வரும்னா இந்த சைடு வரும். ஸோ 20 மீட்டர், இங்கேயும் 20 அப்படின்னா கரெக்டாக இந்த லைனில் 20 மீட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவர் இங்கே நிற்கிறார், இந்த டைரக்ஷனில் சவுத் சைடு பார்த்து. சரிங்களா? மேலும் அவர் வலதுபுறம் திரும்பிய பிறகு 20 மீட்டர் நடக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ இவர் இந்த சைடு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும். சரிங்களா? ஸோ அப்போ இன்னொரு 20 மீட்டர் நடக்கிறார், இதோட போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ அவர் தனது தொடக்க நிலையிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்? அப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் அவ்வளவு டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இங்க 40 இருக்கா, அப்போ இதுவும் 40. சரிங்களா? ஸோ அப்போ இங்க ஒரு 40, அப்புறம் இங்க ஒரு 20, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 60 மீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு 60 மீட்டர் தொலைவில் இருக்கார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 106. ஓகே. ராகுல் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் பயணித்து இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். சரிங்களா? ஸோ 10 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி, அப்புறம் இடதுபுறம் அப்படின்னா இந்த சைடு. சரிங்களா? ஸோ இங்க ஒரு 4 கிலோமீட்டர். மீண்டும் வலதுபுறம் திரும்பி மற்றொரு 5 கிலோமீட்டர் பயணிக்கிறார். ஸோ அப்போ அவர் இந்த சைடு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவரோட ரைட் ஹேண்ட் சைடு எங்க வரும்னா மேலே வரும். அப்போ இங்க ஒரு 5 கிலோமீட்டர் இதோட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரைட் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து மற்ற வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இப்போ இந்த 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அகைன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இப்போ இந்த சைடு பார்த்துருக்காரு, அவரோட ரைட் ஹேண்ட் சைடு எது வரும், இந்த சைடு வரும். இங்கே அப்போ 4 கிலோமீட்டர், ஏன்னா இதுவும் 4, இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும், அப்போ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் 4 கிலோமீட்டர். தற்பொழுது தொடக்க புள்ளியிலிருந்து அவர் எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்? சரிங்களா? ஸோ இது 5வா, அப்போ இதுவும் 5. சரிங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10, இது ஒரு 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 15. சரிங்களா? ஸோ அப்போ 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் இருக்கிறார் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து. ஓகே. ஸோ 12:30 மணிக்கு ஒரு கடிகாரத்தின் மணிமுள் வடக்கு நோக்கியும் நிமிடமுள் தெற்கு நோக்கியும் இருக்கும். 2:45 மணிக்கு நிமிடமுள் எந்த திசையில் இருக்கும்?
சரிங்களா. ஸோ இப்போ இதான் கிளாக்னு வச்சுக்கலாமே. இப்போ 2:45 அப்படின்னா எங்கே இருக்கும்? ஸோ நிமிடமுள் எங்கே இருக்கும்? இங்கே வந்து 12 இது 1 2 3. ஸோ வந்து மணிமுள் வந்து இங்கே இருக்கும் சரிங்களா. அதாவது அப்ராக்சிமேட்டாக 2க்கும் 3க்கும் நடுவில் இங்கே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த டைரக்ஷனில் இருக்கும்? வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். அவ்வளோதான் சரிங்களா. இதெல்லாம் வந்து சிம்பிளான கொஸ்டின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அந்தி சாயும் நேரத்தில் ரோஹித் சூரியனை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஸோ அந்தி சாயும் நேரம் அப்படின்னா சூரியன் வந்து எந்த திசையில வந்து மறையும் அப்படின்னா வெஸ்ட் டைரக்ஷன் சரிங்களா. ஸோ அப்போ அவர் இங்கிருந்து இந்த டைரக்ஷன்ல நடக்கிறார் சரிங்களா. சிறிது நேரம் கழித்து அவர் தனது நண்பரை சந்தித்தார். இருவரும் தங்கள் இடது பக்கம் திரும்பினர் சரிங்களா. ஸோ அப்போ இந்த சைடு வந்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னா இங்க வரும். ஓகேங்களா. சிறிது நேரம் நிறுத்திவிட்டு மீண்டும் வலது பக்கம் நகர ஆரம்பித்தனர் சரிங்களா. ஸோ அப்போ இங்கிருந்து ரைட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு வரும் சரிங்களா. இறுதியாக ரோஹித் தனது நண்பரிடம் குட் பை என்று கை காட்டி ஒரு மூலையில் இடதுபுறம் திரும்பினார் சரிங்களா. ஸோ அப்போ இங்க இருந்து அவரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்புறாராம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த சைடு போயிட்டு இருந்தவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இங்க வரும் சரிங்களா. அட் விச் டைரக்ஷன் இஸ் ரோஹித் மூவிங் நவ் சரிங்களா. ஸோ அப்போ அவரு இப்போ சவுத் டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு. நார்த் கிடையாது, சவுத் தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல கொஸ்டினை பார்த்துக்கலாம். ரோஹித் ஸ்டார்டட் வாக்கிங் ஃபேசிங் தி சன் சரிங்களா. ஓகே. ஆஃப்டர் ஆல் ஹி மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் போத் டர்ன் டு தேர் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் இந்த சைடு தான் வரும். they halted for a while and started moving down again their right. right இங்க தான். finally Rohit goodbye to his friend left. ஓகே, சவுத் தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ சவுத் தான் இதுக்கான ஆன்சர், நார்த் வராது சரிங்களா. இது தப்பு. கொஸ்டின் நம்பர் 108க்கு மாற்ற சொல்லி கீ அனுப்ப சொல்லிடுறேன். நீங்கள் இப்பொழுதுக்கு இதை பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம். ABCDEFGH சரிங்களா. சிட்டிங் அரௌண்ட் ஏ ரவுண்ட் டேபிள் இன் தி சேம் ஆர்டர். ஓகேங்களா. ஸோ ஆர்டர்ல இருந்து சேஞ்ச் இல்லை, சேம் ஆர்டர்ல தான் இருக்கிறாங்க. ஸோ எப்படி ரவுண்ட் டேபிள்ல அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். தேர் பொசிஷன்ஸ் ஆர் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா ஏ எங்க இருக்கிறாருன்னா BCDEFGH. ஓகேங்களா. ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் இருப்பாங்க. 2 4 ஓகே. ஓகே சரிங்களா. கிளாக் வைஸ் இஃப் G who sitting in the north exchanges seat with C and B exchanges seat with F சரிங்களா. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஜியும் சியும் சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ சி இங்க வருவாங்க, ஜி இங்க வருவாங்க. அடுத்தது B exchanges seat with F. ஸோ பியும் F சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. ஸோ now who is sitting to the right of F சரிங்களா. ஸோ அப்போ Fக்கு ரைட் ஹேண்ட் சைடில் யார் இருக்காங்க? ஸோ F வந்து இந்த சைடு பார்த்து உட்காந்துருக்கிறார் அப்படின்னா Fோட ரைட் ஹேண்ட் சைடில் யார் இருப்பாங்கன்னா ஏ இருப்பாங்க சரிங்களா. ஸோ ஏ தான் அப்போ இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் a man is facing east. ஓகேங்களா. ஸோ ஃபேஸிங் ஈஸ்ட். ஸோ இந்த சைடு பார்த்துருக்கிறார் சரிங்களா. பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர், பின்னர் வலதுபுறம் திரும்பி 5 மீட்டர், பின்னர் 5 மீட்டர் தெற்கே சென்று அங்கிருந்து 5 மீட்டர் மேற்கு நோக்கி செல்கிறார். அவர் தனது அசல் இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஈஸ்ட், தென் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ இங்கிருந்து லெஃப்ட்னா இந்த சைடு வரும். அப்போ இங்க ஒரு 10 மீட்டர். தென் டர்ன்ஸ் ரைட் அண்ட் கோஸ் 5 மீட்டர். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்னா இங்க வரும். அப்போ 5 மீட்டர் சரிங்களா. தென் கோஸ் 5 மீட்டர் டு தி சவுத். ஸோ அப்போ இங்க இருந்து ஒரு 5 மீட்டர் சவுத் சைட் சரிங்களா. அண்ட் ஃப்ரம் தேர் 5 மீட்டர் டு வெஸ்ட். ஸோ இங்க இருந்து ஒரு 5 மீட்டர், அப்போ இந்த இடத்துல வருவார் சரிங்களா. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃப்ரம் ஒரிஜினல் பிளேஸ் சரிங்களா. ஸோ அப்போ ஒரு ஒரிஜினல் பிளேஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சார். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரிஜினல் பிளேஸ்ல இருந்து அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்ல இருக்கிறார் சரிங்களா. ஸோ வடக்கு பக்கமா அவர் இருக்கிறாரு. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த டாட் வச்சிருக்கல, இந்த இடத்துல இருந்து இதான் பொசிஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்திருக்கிறது பொசிஷன் 2. இந்த இடத்துல வந்து நிற்கிறார். அப்போ அவரோட ஒரிஜினல் பொசிஷன் இங்க இருந்து நார்த்ல நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 111. சரி, ராணியும் சரிதாவும் எக்ஸ் என்ற இடத்திலிருந்து ஆரம்பித்தனர் சரிங்களா. இதான் அந்த எக்ஸ் என்ற இடம் சரிங்களா.
ராணி மேற்கு நோக்கியும் சரிதா வடக்கு நோக்கியும் சென்றுள்ளனர். சரிங்களா? ஸோ ராணி வந்து மேற்கு நோக்கி, சரிதான்றவங்க வடக்கு நோக்கி சென்றுள்ளனர். இருவரும் ஒரே வேகத்தில் பயணித்தனர். சில நேரங்களில் இருவரும் இடதுபுறம் திரும்பி சில படிகள் நடந்தனர். சரிங்களா? ஸோ இடதுபுறம் அப்படின்னா இவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வரும், இவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வரும். அவர்கள் மீண்டும் இடது பக்கம் திரும்பினால் ராணி மற்றும் சரிதாவின் முகங்கள் எந்த திசையில் எக்ஸை பொறுத்து இருக்கும். சரிங்களா? ஸோ மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க, இடது பக்கம். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு வரும், இவங்களுக்கு இந்த சைடு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸை பொறுத்து ராணி அப்படின்றவங்க எந்த திசையை பார்த்துருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த சைடு போகுது. சரிங்களா? ஸோ இந்த டைரக்ஷன், அப்போ ஈஸ்ட். சரிங்களா? அடுத்தது சரிதா அப்படின்றவங்க இந்த டைரக்ஷன்ல வராங்க, அப்போ சவுத்து. சரிங்களா? ஸோ அப்போ ராணின்றவங்க ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு, சரிதான்றவங்க சவுத் டைரக்ஷனையும் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1, 2. ராமர் ஏ என்ற இடத்திலிருந்து வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். சரிங்களா? ஸோ ராமர் ஏ என்ற இடத்திலிருந்து வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர், இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் செல்கிறார். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 கிலோமீட்டர். மீண்டும் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர். ஸோ வலதுபுறம்னா இந்த சைடு வரும். இறுதியாக வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். ஸோ மறுபடியும் இந்த சைடு வராரு அப்படின்னா இந்த இடத்துல வரும், அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே. சரிங்களா? பி என்ற இடத்தை அடைகிறார். ஸோ இதுதான் பி என்ற பிளேஸ், இது வந்து ஏ பிளேஸ். சரிங்களா? ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம். ஓகேங்களா? ஸோ இது 2 அப்படின்னா இதுவும் 2. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு 5, அங்கே மேலே ஒரு 2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 7 கிலோமீட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 113. ஒரு மனிதன் கிழக்கில் 3 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். இந்த சைடு 3 கிலோமீட்டர். A man travels 3 kilometer in the east and turns to south and moves 4 kilometer. அப்போ சவுத் சைடு திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர். How far is he from the starting point? ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து இப்போ இங்கே இருக்கிறார். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் அப்படியே திருப்பி போட்டு பாருங்களா. இது வந்து 4, இது 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ பித்தாகரஸ் தியரம் படி ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 9, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 114. ரவி வாக்கிங் இன் தி ஈஸ்ட் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் நடக்கிறார். ஆஃப்டர் கவரிங் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர் ஹி டர்ன்ஸ் 45 டிகிரி லெஃப்ட். சரிங்களா? ஸோ இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் இவர் 45 டிகிரில லெஃப்ட் சைடு திரும்புறாராம். சரிங்களா? ஸோ அப்போ ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் எதுனா இங்கே டவுன்வர்ட் சைடு வரும். அப்போ 45 டிகிரினா இங்கே வரும். ஸோ அந்த சைடு திரும்பிட்டார். அண்ட் தென் 90 டிகிரி ரைட். சரிங்களா? ஸோ 90 டிகிரி ரைட் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரும். ஓகேங்களா? இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி நவ்? சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில், அது ரெண்டுத்துக்கு நடுவில் தானே இருக்குது, நார்த் ஈஸ்ட். சரிங்களா? ஸோ வடகிழக்கு பக்கமாக அவர் இருக்காரு. ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ 8 ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தவங்களா அதே சேம் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. சாரி. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ராமு வடக்கு நோக்கி, அதாவது டேட்டா கொடுத்துருக்குறாங்க. டேட்டா கொடுத்துட்டு 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ராமு வடக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடந்து வலது பக்கம் திரும்பி போட்டுடலாம். ஸோ வடக்கு நோக்கி 2 கிலோமீட்டர். அடுத்தது வலது பக்கமாக திரும்பி 4 கிலோமீட்டர். பின்னர் அவர் வலது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடந்து திரும்ப வலது பக்கம் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, ஏன்னா இது டோட்டலாக 2 கிலோமீட்டர் தான். ஸோ இங்கேயும் 2 தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ இங்கே இருக்கிறார். மீண்டும் வலதுபுறம் திரும்பி மற்றொரு 4 கிலோமீட்டர் நடக்கிறார். சரிங்களா? ஸோ திரும்ப வலது பக்கம்னா இந்த சைடு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஒரு 4 கிலோமீட்டர். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்துடும். ஏன்னா இதுவும் 4 இல்லை, அதனால இங்கேயும் 4. ஓகேங்களா? ஸோ இதுதான் டயக்ராம். இதை போட்டாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா விச் டைரக்ஷன் இஸ் ராமு ஃபேஸிங்? சரிங்களா? ஸோ ராமு ஃபைனலாக இந்த டைரக்ஷனை தான் பார்த்துருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அந்த டைரக்ஷன் என்ன, வெஸ்ட். சரிங்களா? ஸோ வெஸ்ட் டைரக்ஷனில் நோக்கி இருக்கிறார். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா
தொடக்க புள்ளியிலிருந்து ராமு எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து இப்ப இங்க வந்து இருக்கிறார். இது 2 கிலோமீட்டர்னா இதுவும் 2 கிலோமீட்டர். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறார்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறார். ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ அடுத்தது வந்து இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வென் டயக்ராம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா which of the following figure represent the statement all the persons know English. சரிங்களா? ஸோ அப்போ எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியுது. ஓகேங்களா? அடுத்தது few of them know Hindi also. சரிங்களா? ஸோ இதுல கொஞ்சம் பேருக்கு ஹிந்தியும் தெரியும். அடுத்தது those who know Hindi know Bengali. யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியுமோ அவங்களுக்குலாம் பெங்காலியும் தெரியுமா? சரிங்களா? ஸோ அப்போ ஹிந்தி பெங்காலி ரெண்டும் சேம் சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த உள்ள ஒரே ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, ஆக்சுவலாக இதில் வந்து 2 சர்க்கிள் இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியுமோ அவங்களுக்கு எக்ஸாக்டாக பெங்காலியும் தெரியும். ஸோ அதனால அதுக்குள்ள 2 சர்க்கிள் இருக்கு. சரிங்களா? ஸோ மறைஞ்சிருக்கிறதுனால டோட்டலாகவே 2 சர்க்கிள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ ஆண்கள் தந்தைகள் வக்கீல்கள் இடையே உள்ள உறவை குறிக்கிறது. சரிங்களா? ஸோ மென் ஃபாதர் அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேல்ஸ் ஃபாதர்ஸ் அட்வொகேட்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தந்தைகளா இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்களா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்க தான் தந்தைகள் ஃபாதர்ஸ் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா யார் வருவாங்க? மேல் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வக்கீல்கள் அப்படின்றவங்கள மேலும் வரலாம் ஃபீமேலும் வரலாம். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணணும்? இது ரெண்டுலையுமே மிக்ஸ் பண்ணி போடணும். சரிங்களா? ஸோ அதாவது இது வந்து என்னன்னா மேல். ஸோ அப்போ ஃபாதரா இருக்கிறவங்களும் அதாவது அப்பாவா இருக்கிறவங்களும் வக்கீலா இருக்கலாம், மேலா இருக்கிறவங்களும் வக்கீலா இருக்கலாம் அப்படிங்கிறது இதுக்கான மீனிங். ஸோ இந்த இடத்துலலாம் இருக்குல்ல, ஸோ இது என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபீமேலும் வக்கீலா இருக்கலாம், அட்வொகேட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ அடுத்து வந்து ஸோ 40 வீரர்களை கொண்ட குழுவில் சிலர் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள், சிலர் கால்பந்து விளையாடுகிறார்கள், சிலர் ரெண்டுமே விளையாடுறாங்க. சரிங்களா? 30 பேர் கிரிக்கெட்டையும் 20 பேர் ரெண்டையும் விளையாடினால் வெண் வரைபடத்தின் மூலம் மேலே உள்ளதை குறிப்பிடுவதற்கான சரியான வழி. ஓகே. 40 பேரும். சரிங்களா? ஸோ ஃபுட்பால் கிரிக்கெட். ஓகே. ஸோ 30 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்களாம். ஸோ அப்போ 30 பேர். அடுத்தது 20 பேர் வந்து ரெண்டையும் விளையாடுறாங்களாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ கிரிக்கெட்டை மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா இந்த 30லேருந்து 20 மைனஸ் பண்ணி என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். இதுதான் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க. ஸோ ரெண்டுமே விளையாடுறவங்க 20 பேர். அப்போ ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40 பேர் இருக்காங்களா? ஸோ கிரிக்கெட் விளையாடுற ஒரு 10 பேர், ரெண்டுமே விளையாடுற ஒரு 20 பேர், 30ஆ? ஸோ அந்த 40லேருந்து 30 மைனஸ் பண்ணுங்க, ரிமைனிங் ஒரு 10 கிடைக்கும். அதுதான் வந்து ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க. சரிங்களா? ஸோ இப்போ வென் டயக்ராம் எப்படி இருக்கும்? 10, நடுவில் ஒரு 20, அப்புறம் ஒரு 10. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி ரெண்டும் சேமாக இருக்குது. சரிங்களா? ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். சாரி டயக்ராம் பார்க்கல. சரி, சி தான் கரெக்ட். இந்த டயக்ராம் வந்து கரெக்டாக ரெண்டுத்துக்கு அந்த 20ங்கிறது வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து தனியாக இருக்குது, அதனால தான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சி தான் கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக தான் இருக்குது, ரெண்டு ஆன்சர்ஸ்லாம் இல்லை. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க, பெண்கள் தாய்மார்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு இடையேயான உறவை வரைபடம் எந்த வரைபடம் பிரதிபலிக்கிறது? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லை, ஃபாதர்ஸ் மேலு அட்வொகேட், அதே சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் அம்மாவா இருக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பா வந்து பெண்களாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பொறியாளர்கள். ஸோ மேலும் பொறியாளர்களாக இருக்கலாம், ஃபீமேலும் பொறியாளராக இருக்கலாம், அதாவது இன்ஜினியர்ஸா. ஸோ அப்போ போட்ட மாதிரி தான் இந்த மாதிரி தான் வரும். ஆப்ஷன் டி. சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஏனா வந்து டாக்டர்ஸ், பி அப்படின்னா பியானோ வாசிக்கிறவங்க, சி அப்படின்னா ரைட்டர்ஸ், அடுத்து டினா சிங்கர்ஸ். சரிங்களா? எந்த அறிக்கை மிகவும் பொருத்தமான? ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆல் சிங்கர்ஸ் ஆர் டாக்டர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ சிங்கர்ஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. சிங்கர் இங்கே இருக்கிறாங்க, டாக்டர் இங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் படி அது சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது ஆல் ரைட்டர்ஸ் அண்ட் பியானிஸ்ட் ஆர் டாக்டர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பெரிய சர்க்கிள் தான் டாக்டர். அந்த டாக்டருக்குள்ள தான் வந்து பியானிஸ்டும் இருக்காங்க, ரைட்டர்ஸும் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அடுத்து இன்னும் பார்த்துக்கலாம், ஆல் பியானிஸ்ட் ஆர் சிங்கர்ஸ்.
ஸோ பியானிஸ்ட்டுக்கும் சிங்கருக்கும் சம்மந்தமே இல்லை, தனித்தனியாக இருக்குது. சரிங்களா? அடுத்து நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது எந்த எண் ஒரு வரைபடத்தில் மட்டும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 4 1 2 3 6 1 2 6 7 இது எல்லாமே பாருங்க ஏதாவது 2 டயக்ராம் இல்லை அதுக்கு மேலே இருக்கும். ஆனால் இந்த 5 மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்புக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ 11ஆல் எந்த பிரிவு குறிப்பிடப்படுகிறது? சரிங்களா? ஸோ இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்க இந்த ஒவ்வொரு டயக்ராமுக்குமான அந்த கோடிங் என்னன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சர்க்கிள் இருக்குது அப்படின்னா சர்க்கிள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லுதான். ஸ்கொயர் வந்து அன்மேரிட் பர்சன், ட்ரையாங்கிள் வந்து உமனு, ரெக்டாங்கிள் வந்து எஜுகேட்டட் பர்சன். ஈச் செக்ஷன் இஸ் நம்பர். ஸ்டடி தி டயக்ராம் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்போ 11 அப்படின்னா எந்த செக்ஷனை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ 11 அப்படிங்கிறது இங்க இருக்குதா? சரிங்களா? ஸோ 11ல என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்க. சர்க்கிள் இருக்குது, அடுத்து வந்து ஸ்கொயர் இருக்குது, அடுத்தது வந்து ட்ரையாங்கிள் இருக்குது, அடுத்தது ரெக்டாங்கிளும் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இதுல வருது. ஸோ அப்போ அன்மேரிட் எஜுகேட்டட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கரெக்டா இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ சர்க்கிள் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். ஸ்கொயர் அப்படிங்கிறது அன்மேரிட் பர்சன், ட்ரையாங்கிள் ஒரு உமன், ரெக்டாங்கிள் வந்து எஜுகேட்டட். சரிங்களா? ஸோ அப்போ அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இருக்கிறாங்க, அதே டைம் எஜுகேட்டட் அன்மேரிட் பர்சன். ஸோ இது எல்லாமே வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ அன்மேரிட் எஜுகேட்டட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ மேரிடு கிடையாது இந்த சி ஆப்ஷன் பார்க்க போனோம்னா. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் உமன் இங்கே வந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் உமன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அது ஆனா பெண்ணான்னு சொல்லலை, அதனால பி ஆப்ஷன் வராது. அப்புறம் அன்எஜுகேட்டட்னு இருக்கு, அதுவும் வராது. இங்கே வந்து மேரிட்னு இருக்கு, அதுவும் வராது. சரிங்களா? ஸோ அப்போ எலிமினேட் பண்ணி பார்த்தா கூட டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டடி தி டயக்ராம் பிலோ அண்ட் ஐடென்டிஃபை தி ரீஜியன் ரெப்ரசன்டிங் கேர்ள்ஸ் ஹூ ஆர் எம்ப்ளாய்டு பட் அன்மேரிட். சரிங்களா? ஸோ பெண்ணா இருக்கணும், அவங்க எம்ப்ளாய்டாகவும் இருக்கணும், ஆனால் மேரேஜ் ஆகியிருக்கக்கூடாது, திருமணம் ஆகாதவங்களா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பெண்ணா இருக்கணும், ஓகே, எம்ப்ளாய்டாகவும் இருக்கணும், ஆனால் அன்மேரிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சர்க்கிளுக்குள்ளே வர்றதை தொடவே கூடாது நம்ம. சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன வரும்? ஸோ ஒரு பெண்ணா இருக்கணும், எம்ப்ளாய்டாக இருக்கணும், மேரிடாக இருக்கணும். அப்படின்னா சாரி அன்மேரிடாக இருக்கணும். அப்படின்னா இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய நம்பர். ஸோ அப்போ 2 தான் அதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ கீழே உள்ள வரைபடத்தில் செவ்வகம் வந்து ஆண்களை குறிக்குதாம். ஸோ இது வந்து மென். அடுத்து வட்டம் வந்து நடிகர்களை குறிக்கிறது. சரிங்களா? ஸோ ஆக்டர். அடுத்து முக்கோணம் வந்து பாடகர், சிங்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எந்த எண்ணிட பகுதி ஆண் பாடகர்களை குறிக்கிறது? சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆண், அப்போ ஸ்கொயருக்குள்ள கண்டிப்பாக வரணும். அடுத்து பாடகர்கள் அப்படின்னா ட்ரையாங்கிள்குள்ள வரணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ள வரணும். சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துலையுமே எந்த நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3யும் 6 தான் வருது. என்ன கேட்டிருக்கிறாங்க? which number area represent male singers? ஓ மேல் சிங்கர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஆக்டர் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்குள்ள வர்றது இருந்ததுன்னா 6ம் வருது 3யும் வருது. சரிங்களா? ஆனால் இந்த 6ங்கிறது என்னன்னா மேல் சிங்கராகவும் இருக்காங்க, அவங்க ஆக்டராகவும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆனால் கொஸ்டின்ல மேல் சிங்கர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 மட்டும் தான் ஆன்சராக வரும். ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கீழே உள்ள வரைபடம் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் படிக்கும் மாணவர்களை குறிக்கிறது. வரைபடத்தை படித்து கணிதம் அல்லாத இயற்பியல் மற்றும் வேதியியல் இரண்டையும் படிக்கும் மாணவர்களை குறிக்கும் பகுதியை காணவும். சரிங்களா? ஸோ மேக்ஸ் வரக்கூடாது. அப்போ மேக்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்குது. ஸோ இது வரக்கூடாது.
ஆனால் அவங்க என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் படிக்கணும். அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் காமனாக வரக்கூடியதுன்னா இந்த டீன்ற ஏரியா தான். அப்போ ஆன்சர் என்னன்னா டி, ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஜீப்ரா, கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் அண்ட் லயன்ஸ், இது மூணுத்துக்குமான வென் டயக்ராம் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஜீப்ரா வந்து கிராஸ் ஈட்டிங். சரிங்களா, ஸோ அப்போ கிராஸ் ஈட்டிங்குள்ள ஜீப்ரா வரும், அதாவது புல்லுண்ணும் விலங்குகள் அதுக்குள்ள வந்து வரிக்குதிரை வந்துடும். ஆனால் லயன் சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் வந்து புல்லை வந்து சாப்பிடாது. ஸோ அதனால சிங்கம் வந்து தனியாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ எந்த ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஸோ இதுதான் அந்த டயக்ராம். அடுத்து பின்வருவனவற்றில் திரவங்கள், உலோகங்கள், வாயுக்கள் ஆகியவற்றை குறிக்கும் மென்படம் இது. சரிங்களா, ஸோ லிக்விட்ஸ், மெட்டல் அண்ட் கேசஸ், இது மூணுத்துக்குமே வந்து சம்மந்தமே கிடையாது. சரிங்களா, அதாவது அதோடைய தன்மையை பொறுத்து. அப்போ மூணு வெவ்வேறானது, ஆப்ஷன் ஏ. அடுத்து மூன்று உருவங்களிலும் எந்த எண் உள்ளது. சரிங்களா, ஸோ மூணுத்துலையும் எது இருக்கு, 3 தான் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தாலே ஆன்சர் போட்டுடலாம். சரி, ஸோ இந்த டயக்ராமை பார்த்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்றாங்க. என்ன கொஸ்டின், விச் நம்பர் இஸ் இன் ஆல் டயக்ராம்ஸ். எல்லா டயக்ராம்லயும் எந்த நம்பர் இருக்கு, 25, 14, 18, இது மூணுமே இருக்கு, நாலுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர்ல என்ன இருக்கு, நன் ஆஃப் திஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 25, 14, 18 இந்த நாலும் ஆப்ஷன்ல இருந்தா போடலாம், அப்படி இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் போடலாம். ஆனால் அந்த நாலுமே ஆப்ஷன்ல இல்லை, அதனால நன் ஆஃப் திஸ். சரிங்களா, ஆப்ஷன் டி. ஓகே, படித்தவர்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள். ஸோ எஜுகேட்டட், எம்ப்ளாயி எவ்வளோ பேர். சரிங்களா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், இந்த சர்க்கிள் எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஏன்னா 6 ஏன் எடுக்கூடாது, 6 வந்து ரூரல் ஏரியாவுக்கு போயிடும். ஆனால் ரூரல் ஏரியாவை அவங்க கொஸ்டினில் கேட்கல. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் பாருங்க. எஜுகேட்டட் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு, ஹவு மெனி எஜுகேட்டட் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு. சரிங்களா, ஸோ அப்போ வந்து 12 தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ இது வந்து 18ன்னு கொடுத்துருக்காங்க, 12 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷனில் இல்லை, ஸோ 12 தான் வரும். சரிங்களா, ஸோ ரூரலை பற்றி அவங்க கேட்டிருக்காங்களா, படித்தவர்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள், 12 தான் வரும். சரிங்களா, ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் அப்படின்னா தான் நம்ம 6 எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ கிராமத்தை பற்றி அவங்க பேசலை, ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து 12 தான் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து 18 வராது, 12ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதே மாதிரி கூட போன கொஸ்டின் ஒன்று பார்த்துருப்போம். சரி, ஸோ பின்வரும் வரைபடங்களில் எது பாலூட்டிகள், பசுக்கள் மற்றும் காகங்களை குறிக்கும். சரிங்களா, ஸோ பசுக்கள் வந்து பாலூட்டி, ஆனால் காகம் வந்து பாலூட்டி கிடையாது. அப்போ பாலூட்டிக்குள்ள பசு வரும், காகம் வந்து தனியா இருக்கும். ஆப்ஷன் 2. அடுத்து 134. சுறாக்கள், திமிங்கலங்கள், ஆமைகள், இது மூணுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. மூணுமே வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. மூணுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே சம்மந்தம் என்னன்னா மூணுமே வந்து கடல்ல வாழும். ஓகேங்களா, ஸோ நீர்வாழ் விலங்குகள். சரிங்களா, ஸோ ஆமை வந்து நீர்லையும் வாழும், நிலத்துலையும் வாழும். அப்போ இது மூணுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத எதுனா 3. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எந்த ரிலேஷன்ஷிப்ல வேணாலும் அதை நம்ம ரிலேட் பண்ணலாம். ஆனால் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது பெஸ்டான ஆப்ஷன் என்னன்னா மூணுத்துக்குமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, சரி. ஸோ சூஸ் தி கிவன் 4 figures 1, 2, 3, 4. The one that best illustrate the relationship among 3 classes: minutes, days, months. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டைமை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மாதங்களுக்குள்ள தான் வந்து டேஸ் இருக்கும், டேஸுக்குள்ள தான் மினிட்ஸ் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ கிரிக்கெட் வீரர்களில் சிலர் டென்னிஸ் வீரர்கள். இப்போ கிரிக்கெட் வீரர்களில் சிலர் வந்து டென்னிஸ் வீரர்கள், இது கிரிக்கெட்டு, இது டென்னிஸ். சில டென்னிஸ் வீரர்கள் ஹாக்கி வீரர்கள், சில டென்னிஸ் வீரர்கள் ஹாக்கி வீரர்கள். எந்த கிரிக்கெட் வீரரும் ஹாக்கி வீரர் அல்ல. அப்போ கிரிக்கெட்டுக்கும் ஹாக்கி பிளேயர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் டயக்ராம் போட்டுருக்கோம். சரிங்களா, பின்னரும் வரைபடங்களில் எது மேலுள்ள அறிக்கையை குறிக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் 2. அடுத்து 137. அறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே உள்ள உறவை எந்த வெண் வரைபடம் உண்மையில் பிரதிபலிக்கிறது. சரிங்களா, ஸோ டீச்சர்ஸ், ஸ்காலர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம் டீச்சர்ஸ் ஸ்காலர்ஸாகவும் இருக்கலாம், சம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி தான் ஸ்காலர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு. அப்போது ஆப்ஷன் 1 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து டைரக்ஷன் டயக்ராம் போட சொல்கிறாங்க, பார்த்துடலாமா.
ஓகே. ஸோ ராஜேஷ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ பிளேஸ் ஏ. இங்கே போடலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்ற பிளேஸ்லேருந்து டுவர்ட்ஸ் சவுத் அண்ட் ரீச்சஸ் செகண்ட் பிளஸ் டி. ஸோ சவுத் சைடு போயிட்டு டின்ற பிளேஸை ரீச் பண்ணுறாரு. ஃப்ரம் தேர் ஹி டேக்ஸ் டர்ன் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட் அண்ட் ரீச்சஸ் பாயிண்ட் இ. சரிங்களா? ஸோ நார்த் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்னா இந்த சைடு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே போயிட்டு ஈன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்களாம். ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க வடமேற்கு நோக்கி. ஓகே, கரெக்ட். இ என்ற புள்ளியை அடைகிறார். அங்கிருந்து வடகிழக்கு நோக்கி திரும்பி எஃப் என்ற இடத்தை அடைகிறார். சரிங்களா? ஸோ வடகிழக்கு அப்படின்னா இந்த சைடு வரும். சரிங்களா? ஸோ அப்போ எஃப்ன்ற இடத்தை அடைகிறார். சரிங்களா? ஸோ இது நம்ம டயக்ராம் வரைகிறத விட 4 ஆப்ஷன் வச்சு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ ஏன்ற பாயிண்ட் இங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ கண்டிப்பாக வந்து டி ஆப்ஷன் வராது. ஏன்னா ஏவுலேருந்து சவுத் சைடு டின்ற இடத்துக்கு தான் போகிறாரு. ஸோ ஏவுலேருந்து டிக்கு வந்துட்டார். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். ஈன்ற பாயிண்ட்டை போயிட்டு ரீச் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈக்கு அப்புறம் அங்கிருந்து வடகிழக்கு திரும்பி. சரிங்களா? ஸோ வடகிழக்கு அப்படின்னா ஸோ இங்கேருந்து வடகிழக்குனா இந்த பாயிண்ட்லேருந்து வடகிழக்குன்னு பார்க்கணும், இந்த சைடு தான் வரும். கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மேப் வச்சு இது சொல்ல வேண்டாம், ஸோ ஜென்ரலாகவே சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ வடகிழக்கு அப்படின்னா எல்லாமே வடகிழக்கு தான் போகுது. ஓகே, எஃப்ன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டாரு. அங்கிருந்து தென்கிழக்கு நோக்கி திரும்பி ஜீன்ற இடத்தை அடைகிறாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து தென்கிழக்கு அப்படின்னா ஸோ இது இந்த சைடு இப்படி வரும். ஸோ அப்போ இது வந்து வருது, இது ஒன்று வருது. அப்போ பி ஆப்ஷன் இங்கே அடிபட்டு போயிடுது. சரிங்களா? ஸோ தென்கிழக்கு நோக்கி வந்துட்டாரு, வந்து ஜீன்ற இடத்தை அடைஞ்சிட்டாரு. அடுத்தது அங்கிருந்து அவர் தெற்கு நோக்கி திரும்பி ஹச் என்ற இடத்தை அடைகிறார். சரிங்களா? ஸோ ஹச் சவுத் சைடு போறாரு. அப்போ ஜிலேருந்து டைரக்டா ஸ்ட்ரைட் லைன்ல கீழே வரணும். அப்போ ஜிலேருந்து இங்கே தான் ஸ்ட்ரைட் லைன்ல கீழே வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ பொறுமையாக உட்காந்து போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. வரைபடத்தில் காட்டியுள்ளபடி 8 பேர் வந்து ஒரு சர்க்கிள் டேபிளில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ வெளிப்புறமாக எதிர்நோக்கி உள்ளனர். அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடை பார்த்து திரும்பி உட்காந்துருக்காங்க டேபிளுக்கு. சரிங்களா? இவை அனைத்தும் எதிர்கடிகார திசையில் 3 இடங்களுக்கு நகர்ந்தால் 4 ஆப்ஷன்ல எது கரெக்டாக வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து பாருங்க வெளிப்பக்கமாக பார்த்துருக்காங்க. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 பிளேஸ் வந்து மாறணும். அப்போ எல்லாருமே 3 பிளேஸ் மாறணும் அப்படின்னா ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏ வந்து எஃப்ன்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. அடுத்தது இங்கே பி போயிடுவாங்க, சி இங்கே டி, இ, எஃப், ஜி, ஹச். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பாருங்க 3 பிளேசஸ் வந்து மூவ் ஆகிருப்பாங்க. சரிங்களா? இப்போ 4 ஆப்ஷனை பாருங்க. இப்போ டி ஆப்ஷன் பாருங்க. ஏ இஸ் ஃபேசிங் சவுத். ஏ எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. அவர் எந்த சைடு பார்த்து இருக்கிறாரு? சவுத்தை பார்த்துடல, சவுத் வெஸ்ட் தென் மேற்கு பார்த்து இருக்கிறார். இங்கே தானே இருக்காரு ஏ. சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷனும் அடிபட்டு போயிடுதா? ஹச் இஸ் ஃபேசிங் நார்த் வெஸ்ட். ஹச் எங்க இருக்கிறார்? ஹச் வந்து சவுத்து பார்த்து இருக்கிறார், அதுவும் தப்பு. அடுத்து இ இஸ் ஃபேசிங் ஈஸ்ட். இ எங்க இருக்கிறாரு? இ இங்க ஏபிசிடி இ இங்க இருக்கிறார். இ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க? ஈஸ்டா? ஈஸ்ட் கிடையாது, அவரு நார்த் ஈஸ்ட்டை பார்த்து இருக்கிறார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பி வந்து வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்து இருக்கிறாராம். எஸ், பி வந்து வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்களே இங்கே நார்த்னா இந்த சைடுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் எடுத்துக்கணும். கொடுக்காத பட்சத்தில் அப்படி தான் எடுத்துக்கணுமே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் வெளிப்புறத்தை நோக்கி தான் இருக்கிறாங்களாம். ஏவும் பியும் தங்களோட இடத்த வந்து மாற்றிக்கிறாங்களாம். அப்போ ஏவும் பியும் மாற்றி போட்டுடலாமா? அப்போ இங்கே பி வருவாங்க, இங்கே ஏ வருவாங்க. அடுத்தது டி மற்றும் ஹச் தங்கள் இடங்களை ஒன்றோடு ஒன்று மாற்றிக்கொண்டால் பின்வரும் கூற்றுகளில் எது சரின்னு கேட்டிருக்கிறாங்க. டிஹெச். அப்போ இங்கே ஹச், இங்கே டி. ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. ஹச் இஸ் ஃபேசிங் சவுத் ஈஸ்ட். ஹச் இங்கே இருக்கிறாங்க, ஸோ ஃபேசிங் சவுத் ஈஸ்ட். சரி கேட்டிருக்காங்க, தவறு கேட்டிருக்காங்களா? எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து சரி. ஏன்னா ஹச் வந்து சவுத் ஈஸ்ட்டை தான் பார்த்து இருக்கிறாங்க. சரிங்களா?
ஸோ அடுத்து பி இஸ் ஃபேஸிங் நார்த். பி வந்து நார்த் சைடு தான் பார்த்துருக்கிறாரு. ஆமாம் கரெக்டு. ஜி இஸ் ஃபேஸிங் வெஸ்ட். ஜி வந்து வெஸ்ட் தான் இருக்காரு. அவங்கள நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணல, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏ இஸ் ஃபேஸிங் நார்த் வெஸ்ட். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிடல, நார்த் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா, ஏன்னா இது ஈஸ்ட் டைரக்ஷன், இது வந்து நார்த் டைரக்ஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ நார்த் ஈஸ்ட்டை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா நார்த் வெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு. ஓகே, ஸோ 40 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ தேர்ட் டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோதான். சரிங்களா, ஸோ அடுத்த டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷனை நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சதும் நம்ம அன்றைக்கே பார்த்துடலாம். தேங்க்யூ.